வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அங்குராஜ் டிவோட்டி ஆஃப் சேனலோட அட்மின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து பார்த்திங்கன்னா ஞானப்பழ கதை. ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நாள் கலகப்பிரியரான நாரதர் கைலாயத்துக்கு வராரு. அவர் ஒரு அரிய ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழத்தை சிவனிடமும் பார்வதி தேவியிடமும் கொடுக்குறாரு. அந்த பழத்தை நறுக்காமல் ஒருத்தரே சாப்பிடணுங்கிறாரு. தங்கள் பிள்ளைகள் சாப்பிட முடிவு பண்ண சிவனும் பார்வதியும் பழம் ஒன்று தான் இருக்குது, அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டி வைக்கப்பட்டது. போட்டி என்னன்னா, யார் இந்த உலகத்தை 3 தடவை முழுசாக சுற்றி வராங்களோ, அதுவும் வேகமாக சுற்றி வராங்களோ, அவங்களுக்கு இந்த பழம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு, முருகர் தன்னுடைய மயில் மீது ஏறி இந்த உலகத்தை சுற்றி வரத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் விநாயகர்கிட்ட இருக்கிற எலியை வச்சு அந்த மாதிரி சுற்றி வர முடியாது. இதனால் சற்று யோசித்த விநாயகர் பெருமான் தன்னுடைய தாயும் தந்தையுமான சிவபெருமானையும் பார்வதி தேவியிலும் உலகம் மொத்தமாக அடக்கம் அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் 3 முறை சுற்றி வராரு. இது விநாயகர் பெருமானுடைய புத்தி கூர்மையை பார்த்த சிவனுக்கும் பார்வதிக்கும் பெருமையாக இருக்குது. உடனே விநாயகர் தான் போட்டியில் வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்லி ஞானப்பழத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்றாங்க. இதுக்குள்ளே உலகத்தை வேகமாக சுற்றி முடிச்சுட்டு வந்த முருகப்பெருமான் ஞானப்பழம் தன்னுடைய அண்ணனான விநாயகனுக்கு கொடுத்துருக்கிறத பார்த்து அவர் கோபம் அடைகிறாரு, ஏமாற்றமும் அடைகிறாரு. அதனால் கோபம் அடைஞ்சிக்கிட்டு தன்னோட பெற்றவங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு தன்னுடைய உடை எல்லாத்தையும் அணிகலன்கள் எல்லாத்தையும் திறந்து ஆண்டியாக மாறி பழனிங்கிற மலை மேலே போய் அமர்ந்துடுறாரு. பின்னர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கே பழமே நீதான், ஞானப்பழமே நீதான் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இதனால தான் அந்த தலத்துக்கு பெயர் பழனின்னு வந்துச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வணக்கம், நன்றி நண்பர்களே.